கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளேன். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவேன். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவேன். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவில்லாது. உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும். தூய ஆவியார் கருவுற்றிருந்தார். அவருடைய கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவரோ மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ஆண்டவருடைய தூதர் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார். யோசேப்பிலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். அம்மா, பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர். உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவர். இதனால் அறிவிப்பது என்னவென்றால், நமது பேரரசர் அவுகுஸ்தீசர் நமது பேரரசு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி ஆணை பிறப்பித்துள்ளார். அதனால் அனைவரும் தத்தம் ஊருக்கு சென்று உங்களுக்கு பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். யோசேப்பு. அவங்க என் மனைவி பேரு மரியா. சரி பதிவு பண்ணியாச்சு. அடுத்தவங்க வீட்டுல யாரு? கொஞ்சம் கதவை திறங்களேம்மா. யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா, என் மனைவி பேறுகால வேதனை ரொம்ப துடிக்கிறான். இந்த இரவு மட்டும் தங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து உதவுங்கம்மா. தங்குறதுக்கு எங்களுக்கு இடம் இல்ல, நீங்க போய் வேற இடத்த பாத்துக்கோங்க. வீட்டுல யாரு? கொஞ்சம் கதவை திறங்களேம்மா. எங்க யார கதவு தட்டுறாங்க? போய் கதவு திறங்க. உங்களுக்கு என்னையா வேணும்? ஐயா, என் மனைவி பேறுகால வேதனைனால ரொம்ப துடிச்சு போயிருக்கிறா. இந்த இரவு மட்டும் தங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் பார்த்து கொடுங்களே. ஐயோ, உங்களை பார்க்க பாவமா இருக்கு. வீட்டுல இடம் இல்ல, பக்கத்துல வேணா மாட்டுக்குள்ள இருக்கு, தங்கிக்கிறீங்களா? ரொம்ப நன்றிங்க ஐயா, நாங்க அங்கேயே தங்கிக்கிறோம் ஐயா.
ஆகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அது வணங்கிட்டு வந்துருவோம். உடனே கிளம்புங்க போவோம். Jesus.